இப்ப உங்களை சுத்தி இப்ப நீங்க கொடுக்குற பிரஸ் மீட் இப்ப உங்களை சுத்தி போயிட்டு இருக்கிறது எல்லாமே உங்களை பத்தியான அந்த வதந்திகள் தான். அதாவது நீங்க அன்னைக்கு மது போதையில் இருந்தீங்கிறதும் குழந்தை வந்து நீங்க கண்காணிக்காம விட்டீங்கிறது தான் பெரிய அளவுல பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு உங்களோட விளக்கத்தை என்னங்கிறது சரியா கொடுங்க. இன்னைக்கு அந்த பொம்பளை அவங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் இப்ப பேசுறாங்க அப்படிங்கும் போது இத்தனை நாள் பேசாம குழந்தைய வந்து கண்ணுல பாக்கல, குழந்தைய கண்ணுல காட்டாம எரிச்சுட்டாங்கன்னு நான் சொல்லும் போது என் மேல இப்படி அவதூறு பரப்புறாங்க. எனக்கும் சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்காங்க. அவங்க கண்டிப்பா எனக்கு இதுக்கு நீதி கிடைக்கும். சரிங்களா? இப்ப நான் இந்த கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் இவங்க இந்த அவதூறு வருதுன்னா அது உண்மையா பொய்யா இருக்குமான்னு உங்களுக்கு தெரியுமே தெரியாதா? ஒரு ஆம்பளை வீட்டுக்கு இருக்கா, அவன் குடிப்பான், அவன் பாட்டில் வாங்கி வைக்க மாட்டானா? நீங்க அதை போட்டோ எடுக்க மாட்டீங்களா? நான் கேக்குறது முற்றிலுமா மறுக்கிறீங்களா? கண்டிப்பா நான் மறைப்பேங்க சார். ஏன்னு கேட்டா இப்ப நான் கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த வார்த்தை வருது. இதுக்கு எனக்கு கண்டிப்பா நீதி கிடைக்கும். எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆளுங்க இருக்காங்க. கண்டிப்பா எனக்கு நீதி கிடைக்கும். அவங்க எல்லாம் வருவாங்க, எனக்கு இதுக்கு வேண்டி வருவாங்க. அம்மா வந்து பிள்ளையை பார்க்காம எப்படி கொண்டு போலாம், எப்படி பிள்ளைய எரிக்கலாம்? அது பிஞ்சு குழந்தை. இப்ப சொன்ன மாதிரி ஏற்கனவே என்னுடைய கணவர் வந்து வீட்டுல மது வாங்கி வச்சிருந்தாரு, ஒரு ஜூஸ்ல கலந்து வச்சிருந்தாரு. ஒரே ஒரு முடக்கு குடிச்சேன்னு சொன்னீங்க இல்லையா? ஒரு நிமிஷம். ஒரு முடக்கு குடிச்சா எத்தனை மணிக்கு நீங்க குடிச்சீங்க? அந்த ஒரு முடக்கு கரெக்டா ஒரு 4 மணி இருக்குங்க சார். 4 மணி இருக்குங்க சார். 4 மணிக்கு அந்த ஒரு முடக்கு குடிச்சா சார் இருங்க, ஒரு வாயில ஊத்துறோம் அப்படின்னா 6 மணி நேரம் அந்த போதை இருக்கும் சார். ஒரு வாயில ஊத்துறப்ப அந்த ஒரு வாயில எவ்வளவு இருக்கும்? ஊத்தும் போதே தெரியும் உங்களுக்கு. அது வேற மாதிரி ஊத்துறேன்னு டக்குனு அதோட வச்சிட்டீங்க சார். துப்பிட்டீங்க, முழுங்கிட்டீங்க சார். டக்குனு அண்ணாந்து இப்படி ஊத்துற உள்ள வாயில நம்ம ஊத்தி கொப்பளிச்சு நம்ம குடிக்கிறது இல்ல. டக்குனு நம்ம ஊத்துற தொண்டையில உள்ள போகுது. அது போனது. ஆனா அதுக்கப்புறம் அது என்ன பண்ணா ஸ்மெல் அடிக்குது. கொஞ்ச நேரம் இருந்துங்க சார். எப்பட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு இருந்துங்க சார். அது எனக்கு ஏன்னா இது வந்து நீங்க தொடர்ந்து கரெக்டா எனக்கு ஒரு 5:30 மணிக்கு பாப்பா போனாங்க சார். 5:30 மணிக்கு போயிருக்கிறா. எங்க வீட்டுக்காரர் வந்தது 7 மணிக்கு வந்தாரு வேலையை விட்டு. 7 மணிக்கு தான் வந்து அவரு எனக்கு வந்து எழுப்பி அதுக்கப்புறம் நாங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். இவங்க எல்லாம் அங்க தொலாவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி 8 மணிக்கு நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க சார். நீங்க அதுக்கு அடுத்த நாள் போதை இல்லீங்க இல்லையா? அடுத்த நாள் இல்லைங்க சார். அடுத்த நாள் எல்லாம் நான் தான் சார் காமிச்சேன். பேசுறதுக்கு ஒரு அளவு இருக்கு. பேசுறதுக்கு அளவு இருக்கு. நீதி கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காண்டி நாங்க போராடிட்டு இருக்கோம். தேவையில்லாம இந்த மாதிரி அவதூறு பரப்புறவங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க. பதில்கள் எல்லாமே முன்னுக்கு பின் முரணாவே இருக்குது. சரிங்களா? 3 மணி நேரம் போதை இருக்குங்கிறீங்க, 5:30 மணிக்கு நான் இது பண்ணங்கிறீங்க, 7 மணிக்கு வந்து எங்க வீட்டுக்காரர் வந்தாரு, நீ எழுப்பி கூட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டு பண்ணாங்க. 2 நாள்ங்கிறது நான் முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் உங்க விளக்கத்தை சொல்லுங்க. 2 நாள்ங்கிறீங்க, 5 நாள்ங்கிறீங்க. உங்களோட பேச்சுல ஒரு தடுமாற்றம் இருக்கு. ஒரு தெளிவான ஒரு இது இல்ல. உங்களோட தேவை என்னங்கிறதும் வந்து மொழிதான் இல்ல. தடுமாற்றம் வந்து எதனாலன்னு கேட்டீங்கன்னா, இப்போ உங்க வீட்டுல ஒரு பிள்ளை இறந்து போய் இந்த மாதிரி அவதூறு இப்படி வந்ததுன்னா உங்களுக்கு தெரியும். உங்க பிள்ளை நீங்க லாஸ்ட்ல பாக்காம எரிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அது தெரியும். உங்க வீட்டுல எல்லா வீட்லயும் பிள்ளை இருக்குது இல்ல. சிஎம் என்னமா பேசினாரு? சிஎம் சார் கிட்ட பேசுறேங்க சார். பேசுனதுக்கு எவ்வளவு சீக்கிரமா நடவடிக்கை எடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் எடுப்பேன். அவர்கிட்ட சொன்னீங்களா நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு தெரியாம எரிச்சுட்டாங்க? அதெல்லாம் சொல்லலைங்க சார். நாங்க வந்து அவர் வந்து பேசினாரு, 3 வார்த்தை பேசினாரு. எவ்வளவு சீக்கிரமா எடுக்க முடியுமோ எடுக்கிறோமா, நான் உன்னை வந்து நேர்ல வந்து பாக்குறேன் அப்படின்னு இருக்காருங்க சார். எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்போ எனக்கு வந்து குழந்தைய கண்ணுல காட்டாம எரிச்சது, குழந்தைய எப்படி எரிக்கலாம், அடக்கம் பண்ண வேண்டியதான். என்னதான் எதிர்பார்க்கறீங்க? இப்ப எரிச்சிட்டாங்க, நியாயம் கிடைக்கணும் சார். அவர் மேல நான் கம்ப்ளைண்ட் பண்றேன் சார். என்ன நியாயம்? இப்போ பொண்ணை எரிச்சாச்சு, பையன் கேக்குறாங்க சார். இப்போ அவர் வந்து உள்ளதான் சொல்ல மாட்டேங்கிறீங்க. எனக்கு நியாயம் என்ன நியாயம் வேணும்? உள்ளதான் போயிடுச்சுன்னு பார்த்தா பையனையும் பிடிங்க வச்சிருக்காங்க. இது என்ன நியாயம்? அதான் இப்போ நீங்க அந்த இதை ஒரு தெளிவா சொல்லுங்க. எனக்கு பொண்ணை தெரியல சார். ஃபர்தரா ஆக்ஷன் வேணும். எங்களுக்கு நாங்க பாப்பா நியாயம் வேணும். எப்படி அம்மாட்ட காட்டாம எப்படி கொண்டு போய் பிள்ளையை எரிக்கலாம்? எனக்கு இது என்ன பண்ணுவோம் சார்? ஆக்சுவலி சென்சிட்டிவான விஷயம் வந்து பாப்பாவை ஆடணும், இல்லாட்டி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும். நீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்க? மக்கள் பாத்துட்டு தானே இருக்காங்க சார். மக்கள் பாக்குறாங்க, நீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்க? சரி, என்னோடதான் அவர் மேல கம்ப்ளைண்ட் பண்றேன் சார். என்ன கம்ப்ளைண்ட் பண்ண போறீங்க? அம்மாட்ட குழந்தை காட்டாம அம்மா எங்க சம்மதமே இல்லாம என்னோட சம்மதம் எல்லாம் போய் கையெழுத்து போட்டாச்சு. எனக்கே தெரியாம வாங்கிட்டு பின்னாடி கொண்டு போயிட்டாங்க. எனக்கு நான் இங்கிருந்து போறக்குள்ள கொண்டு போய் குழந்தைய எரிச்சிட்டாங்க. இதே பத்தாதாங்க சார்? இது நான் பண்ணிருந்தேன். இது அப்பாக்கு தெரியாம நான் பண்ணிருந்தேன். அவர் மேல என்ன அலிகேஷன் அத சொல்லுங்க. அலிகேஷன் அவர் மேல கம்ப்ளைண்ட் பண்றேன் சார். என்ன கம்ப்ளைண்ட்? என்ன கம்ப்ளைண்ட்? அம்மாக்கு தெரியாம இந்த மாதிரி பண்ணதா கம்ப்ளைண்ட் இல்லையா சார்? நான் தெரியுது ஒரு பெத்த தாய்க்கு தெரியாம குழந்தைய கொண்டு போனது, அம்மா இங்க இருந்து போறக்குள்ள போயிட்டு இருக்கா வந்துட்டு இருக்கோன்னு தெரியும். அதுக்குள்ள எதுக்கு எரிக்கணும்? இப்போ போலீஸ் வந்து குழந்தைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, யாருனாலையும் தாங்க முடியாத ஒரு துக்கம். போலீஸ் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. 2 பேரை கைது பண்ணிருக்காங்க. அதுல ஒருத்தனுக்கு வந்து கை கால கீழே விழுந்து கை கால் உடஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. 2 பேரையும் ரிமாண்ட் பண்றாங்க. எனக்கு வந்து போலீசார் இப்போ அடுத்ததாக வந்து உங்களுக்கு நிவாரண நிதின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் கொண்டு போய் குழந்தையினுடைய தந்தை கிட்ட கொடுத்திருக்காங்க. அதுவும் உங்களுக்கு தெரியும். எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு நிதி எது வேண்டாம். நிதி எனக்கு எது வேண்டாம். எனக்கு வந்து நீதி தான் எனக்கு வேணும். நிதிங்கிறது வந்து இன்னைக்கு இல்லைங்க சார், எப்ப வேணா சம்பாரிச்சுக்கலாம். அது வேற. எனக்கு புள்ள போச்சு.
எனக்கு நீதி தாங்க சார் எனக்கு வேணும். எனக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க, அத்தனை பேர் சூலூர்ல வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க எனக்கு இதுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க, இதுக்கு கண்டிப்பா அவங்க வருவாங்க, அவ்வளவுதான். இதை நான் நம்பி நான் கேட்கறேன். இதுக்காக எனக்கு நீங்க வரணும், எனக்கு நீங்க இதுக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்த குழந்தை இப்படி பண்ணிட்டாங்க நான் சொல்லி கேட்டங்காட்டி இப்ப அவதூறுப்பை வந்து இந்த மேல நிறைய பரப்புறாங்க. எனக்கு இது அவ்வளவுதான் வேணும். இந்த மாதிரி தமிழ்நாட்டுல வந்து நிறைய சம்பவங்கள் நடந்துட்டே இருக்கு. நீங்க இப்ப ஒரு குழந்தையை ஆமா சார், எனக்கு இன்னைக்கு போயிருச்சு. என்ன மாதிரியான சட்டங்கள் வரணும்னு எதிர்பார்க்கறீங்க? எனக்கு இந்த மாதிரி போயிடுச்சு சார். இதை விட அவனுக்கு கொடுக்கற தண்டனை இந்த அதை பார்த்துட்டு இனிமேல் யாரும் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க சார். எனக்கு அது ஒண்ணுதான். எந்த குழந்தைக்கு நடக்கூடாது. எல்லா வீட்லயும் பிள்ளைங்க இருக்குது, எல்லா வீட்லயும் தங்கச்சி மாதிரி இருக்காங்க. அதனால இந்த மாதிரி அவனுக்கு கொடுக்கறத பார்த்துட்டு யாரும் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு இருக்கு மேல. எனக்கு அது ஒண்ணுதாங்க சார். அதுக்காக தான் நம்ம அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. Arrest பண்ணிட்டாங்க சார். ஒரே நிமிஷம், ரீசெண்டா வந்து ஏர்போர்ட் கிட்ட ஒரு சம்பவம் பார்த்திருப்பீங்க. அதுல கைது பண்ணவங்களுக்கு என்ன பண்ணாங்க, ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. எவ்வளவு சீக்கிரமா கேஸ் கொண்டு வரணுமோ கொண்டு போனாங்க. அதே போல இதுக்கும் வந்து கைது பண்ணிருக்காங்க. கைது பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஆயுள் தண்டனையோ மரண தண்டனையோ கேஸ் நடக்கணும் இல்லையா? அதுக்கான ஒரு காலம் இருக்கு இல்லையா? நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? உங்களுடைய நீதி என்ன? வேற யாரும் மேல இல்லைங்க சார். எனக்கு இவங்க 2 பேர்த்து மேலதான். அதை வந்து அன்னைக்கு காலையில நான் சொன்னேன் எந்திரிச்சு, எனக்கு எதுக்கு அவங்க மேல சந்தேகம் இருக்குதுங்காட்டி அவங்க கூடவே இருந்தங்காட்டி எங்களுக்கு அந்த டவுட் வரல. கூடவே சப்போர்ட் பண்ணங்காட்டி நாங்க என்ன நினைச்சிட்டோம், சரி இவங்க கூட தானே இருக்காங்க, அவங்க அதை பண்ண மாட்டாங்க நினைச்சா. அந்த லேடி சேர்ந்து அதுல இருக்கும்னு எனக்கு அது தெரியல. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வந்தது. டவுட்டுக்கும் எல்லாத்துக்கிட்டையுமே சொன்னா அவங்க கூடவே இருந்தங்காட்டி போலீஸ் ஆபீசர் போலீஸ் ஆபீசர் இருந்தாங்க, 2 லேடி இருந்தாங்க, அவங்க வந்திருந்தாங்க. அவங்க டவுட் கேட்டாங்க. அப்ப நான் இருந்து சொன்னா அந்த கார்த்திகனோட அதே 2வது கல்யாணம் பண்ணிருக்காங்க சார். ஆமாங்க சார். என்ன ப்ளே பண்ணிருக்காங்க? ஏன்னா அவங்க தான் சார் டைவர்ட் பண்ணி விட்டது. அவனும் அந்த பொம்பளை அந்த லேடியுமே மோகனுங்கிறவங்க தான் டைவர்ட் பண்ணி விட்டது எங்களை. என்னன்னு சொல்லிட்டு குழந்தை இதுலதான் போச்சு, ஸ்கூட்டில தான் போச்சு, ப்ளூ கலர் ஸ்கூட்டில தான் போச்சு, அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 10 நிமிஷத்துக்கு ஒரு டைம் போறது வருது இப்படியே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா டவுட் வந்து போலீசார் வந்து அதை ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களும் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை எனக்கு அது வந்து அவங்களுக்கு பெரிய நன்றி நான் சொல்றேன். அவ்வளவுதாங்க. இப்ப இந்த தகவல் போலீஸ்ல சொன்னீங்களா? அதாவது அந்த பெண்ணும் எங்களை வந்து டைவர்ட் பண்ணாங்கன்ற சொன்னீங்களா? அவங்களுக்கு சொல்லியாச்சு, எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க விசாரிச்சாங்க, எல்லாம் விசாரிச்சாங்க. நானும் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்கேன். எல்லாத்துக்குமே சொல்லி வச்சிருக்காங்க. அவங்களும் அரசுல தான் இருக்காங்க, உள்ளதான் இருக்காங்க. அவங்க பேர் அந்த லேடி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க பேர் எனக்கு ஆமாங்க சார், அவங்களே லேடி பேர் என்ன? பேர் சரியா அவங்களுக்கு தெரியாது. கார்த்தியோட 2வது மனைவி. 2வது பூக்காரவங்க வந்தா எனக்கு தெரியாது, பேர்ல சரியா தெரியாது. அதான் 10 நாளே காலி பண்ணிட்டாங்க. இல்ல அவங்களும் உள்ளதா இருக்காங்க சார். எங்கிட்ட அப்படிதான் சொல்லிருக்காங்க. ஆனா உள்ளதான் இருக்காங்க அவங்களும். யார் உங்களுக்கு அப்படி சொன்னா? லேடி மட்டும் நாங்க போறதெல்லாம் பாத்துட்டு உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா அவளையும் அடிச்சிருக்காங்க, ஃபுல்லா அடிச்சிருக்காங்க. அடிச்சுதான் உள்ளே கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப உங்களுடைய சந்தேகம் வந்து அவங்களையும் கைது பண்ணணும்ன்றீங்களா? அப்படி இல்லைங்க சார். இப்ப ஏன் அவசரமா கொண்டு போய் பாப்பா எரிக்கணும்? எனக்கு அம்மாவோட சம்மதமே இல்லாம எங்க இவ்வளவு தூரம் 3 நாளா நாங்க 2 நாளா போராடிட்டு இருக்கோம் சார். சோ போராடி எங்களுக்கு என்ன நியாயம் சார்? கடைசி நேரத்துல நாங்க பாப்பாவை பாக்க அவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க போராடினோம் சார். ரோட்ல உட்கார்ந்து எல்லாம் ஏன் எரிக்கணும் ஒரு கேள்வி கேட்கும்போது உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் ஒண்ணு இருக்கும்ல? அதுதான் சார். எதுக்கு அவசரமா போகணும்? ஏதாவது பணம் எதுக்குன்னு கேட்காதீங்க. இந்த சந்தேகம் இருக்கு இல்ல சார். அங்கிருந்த அந்த ஹையர் அபிஷியல்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி டைவர்ட் பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் பெருசா ஆக கூடாது, சீக்கிரமா இது முடியணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்களான்னு என்னன்னு தெரியலைங்க சார். சோ ஏன் புதைச்சிருக்க கூடாது? நம்மளுக்கு வந்துட்டு நீதி கிடைக்கிறக்காண்டி நம்ம வந்துட்டு போராடிட்டு இருக்கோம். சோ நாளைக்கு ஏதாவது டேட்டா பாப்பாவோட தேவைப்படுதா நம்ம அந்த உடலை எடுத்து நம்ம பாக்கலாம். அப்ப இவ்வளவு சென்சிட்டிவான விஷயத்த என்ன பண்ணிருக்கணும்? ப்ராப்பரா புதைச்சிருந்திருக்கணும் சார். இப்ப ஏன் இவ்வளவு அவசரமா போய் எரிச்சாங்க? அதுலதான் சார் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. இவர் வந்து உங்ககிட்ட பேட்டி கேட்க வந்தாரு, அப்ப நீங்க பேச மாட்டேன்னு மறுத்துட்டீங்க. அப்பவே நீங்க உங்கள்கிட்ட கையெழுத்து போடல, நாங்க விருப்பம் நீங்க சொல்லிருக்கல, உங்ககிட்ட தான் கேக்குறோம். ஆமா சார். நீங்க பேச மாட்டேன்னு மறுத்தீங்க. பேச மாட்டேன்லாம் யார்கிட்டயும் மறக்கல சார். இல்ல சார், எங்களை எல்லாமே வந்துட்டு இந்த பக்கம் பேரிகேட் வச்சு இது பண்ணிட்டாங்க, அந்த பக்கம் போயிட்டாங்க. நாங்க என்ன பண்றது? நெக்ஸ்ட் என்ன பண்றது? பாப்பாவை பிடிக்கணுமே, என்ன பண்றது? எங்க சைடுல ஒருத்தருமே அந்த பக்கம் விடலைங்க சார். எங்க அவரோட சைடுல எல்லாரும் போயிட்டாங்க. அந்த சைடுல கடைசியா நான் ஒண்ணு கேட்டேன், நீங்க வந்து அடுத்த கட்டமா என்ன பண்ண போறீங்க? இப்ப உடல் வாங்க சம்மதிச்சிட்டீங்களா? அடுத்து ஏதாவது இல்ல மறுக்கிறீங்களான்னு கேட்டப்போ நீங்க என்ன சொன்னீங்கன்னா, எங்களுக்கு வேற ஒண்ணும் முடியலைங்க, இதுக்கு மேல ஒண்ணு முடியல, பாடி வாங்க சம்மதிச்சிட்டோம் போராடுறது. ஒரு தலபட்சமாவே போயிட்டு இருந்தா எவ்வளவு நேரம் சார்? நேற்று சம்மதம் சொன்னீங்க இல்லையா? சம்மதம் நான் சொல்லல சார். நேத்து ஒருதலை பட்சம்னா யார் ஒருதலை பட்சமா நினைக்கிறாங்க? ஒருதலை பட்சம்னா வந்துட்டு அந்த விஷயத்த சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்த கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க,
டக்குன்னு அப்பா கிட்ட அவங்களுக்கு அங்க இருந்த எல்லா அபிஷியல்ஸ்க்குமே தெரியும் சார் அம்மாக்கு இதுல சம்மதம் இல்லைன்னு தெரியும். அப்ப அங்க இருந்து அவங்க என்ன பண்ணிருக்கணும், ப்ராப்பரா கைட் பண்ணிருக்கணும், 2 பேத்தையும் கூப்பிட்டு பேசி கைட் பண்ணிருக்கணும். அப்படி அம்மாக்கு விருப்பம் இல்லையா, ஏன் விருப்பம் இல்ல, என்ன ஏது, அதுக்கான நடவடிக்கை எடுத்துட்டு அதுக்கப்புறம் 2 பேத்துக்கிட்டயுமே இருந்துட்டு அதுக்கப்புறம் போய் பண்ணிருக்கணும் சார். அங்கிருந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஓ அம்மாக்கு சம்மதம் இல்லையா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை மட்டும் கன்வின்ஸ் பண்ணி சைன் வாங்கி கொண்டு போய் அவசர அவசரமா எரிச்சிட்டாங்க சார். அவங்க ஃபேமிலி சைடுல தான் சார் முடிவெடுத்தாங்க. நீங்க சொல்றதுபடி பார்த்தா காவல்துறையும் அரசு அதிகாரிகள் சரியான முறையில அணுகுமுறை செய்யல, அவங்க நடவடிக்கை எடுக்கிற மாதிரி குற்றச்சாட்டு சொல்ற மாதிரி அவங்க மேல நான் குற்றச்சாட்டு சொல்லல சார், அவங்க கைட் பண்ணி இருந்திருக்கலாம். வார்த்தை 2 நாளா எங்களோட சப்போர்ட்டுக்கு இருந்தாங்க சார். அங்க இருந்த எல்லா கவர்மெண்ட் அபிஷியலுமே சப்போர்ட்டுக்கு இருந்தாங்க. அந்த லாஸ்ட் 1 ஹவர்ல நாங்க பாடி வாங்க மாட்டோம், எங்களுக்கு சிஎம் சார் ஒரு உறுதி சொல்லணும், இந்த மாதிரி எங்களுக்கு நீதி உடனடியா அவங்க மேல அதிகபட்ச தண்டனை வாங்கி தரணும் அப்படி நாங்க கேட்டிருந்தோம். அதை எங்களுக்கு அபிஷியலா ஒரு சொல்லணும், அப்பதான் நாங்க பாடி எடுக்கணும் ஒரு கோரிக்கை வச்சுட்டு இருந்தோம். அந்த நேரத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த 1 ஹவர்ல நாங்க கன்வின்ஸ் ஆகாதனால திடீர்னு அவங்க அப்பாவை கூப்பிட்டு எல்லாம் பேசி அவசர அவசரமா பாடி எடுத்துட்டு போயிட்டாங்க சார். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.